சீக்கிரம் சமோசாவை குடுறா. இப்பவே கிடைக்குமா இல்ல அடுத்த வருஷம் தான் தயாராகுமா? மாட்டே. அடடா, என்ன மோட்டு இவ்வளவு அவசரப்படுற? இது வெந்துகிட்டு இருக்குல்ல, சுட சுட எடுத்து தரேன். ஒருத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கல்ல. பூமி ஆழ்வார் வானத்தாழ்வார்லாம் கதையெல்லாம் சொல்லாதடா மண்ட பையலுக்கு. வயிறு பசிக்குது, சீக்கிரமா குடுறா. அதுவும் பேசிக்கிட்டு இருக்கான் சோம்பேறி. ஐயோ ஐயோ எவன்டா அடிச்சமா? கல்லுக்குள்ள பேப்பரை வச்சு எவன்டா என் மண்டைக்குள்ளேயே அடிச்சது? மோட்டோ கல்லுக்குள்ள பேப்பரை வச்சு அவன் எரியலடா. பேப்பருக்குள்ள ஒரு கல்லை வச்சு அவன் மண்டையை பாட்டி எரிஞ்சிருக்கான். ஏதோ ஜெராக்ஸ் அனுப்பியிருக்கான் பாரு. உட்புரி நகரத்து மக்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது உங்ககிட்ட இருக்கிற தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாத்தையும், பித்தளை மட்டும் வேண்டாம், அது எல்லாத்தையும் கொண்டாந்து ஊருக்கு வெளியில இருக்கிற குகையில கொண்டாந்து வைக்கணும். அப்படி வைக்க தவறுனீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் குண்டு வைக்கப்படும். நகரத்தின் முக்கியமான இடங்கள்ல அந்த குண்டு வெடிக்கும். நீங்க தொட்டாலும் வெடிக்கும், தொடாட்டாலும் வெடிக்கும். அதனால எல்லாரும் கொண்டாந்து வைங்க. ஒருவேளை வைக்கலன்னா நீங்க எங்க உட்கார்ந்தாலும் அங்க வைப்போம். இத படிச்சு பாத்தியா மண்டபையில? அட இது ஜோக் இல்ல மோட்டோ, பிளாக்மெயில் பண்ணி நமக்கு லெட்டர் அனுப்பியிருக்கான். ஒருவேளை இது உண்மையா கூட இருக்கலடா. எப்படா உண்மையா இருக்கும்? இதெல்லாம் டுபாகூர் மேட்ரு. நான் எதையாவது போய் தோடுறேன்னு வச்சுக்கிய உடனே அது வெடிச்சிருமா? இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா இல்லடா. நான் எதை தோடுறது எது வெடிக்கிறது? இம்பாசிபிள் மோட்டோ, நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்த உலகத்துல எது வேணும்னாலும் நடக்கும் மோட்டோ, எது வேணும்னாலும் நடக்கும். இப்ப பாரு, உதாரணத்துக்கு நான் இந்த ட்ரம் மேல கைய வைக்கிறேன்டா, உடனே அதுல இருந்து ஃபயர் கிராக்க வெளியே வந்துருமா? பாத்தலாம்டா. எவனோ டுபாகூர் சொன்னானு நீ பாட்டுக்கு என்னடா நடக்குது இந்த ஏரியாவுல? என்ன வெடிக்க வைங்க, என்ன வெடிக்க வைங்க. இது என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கு? வேண்டாம், என்ன விட்டு தொடர்ந்தாத. சொன்னா கேளு. உன்னை என்னால வெடிக்க வைக்க முடியாது. முடிஞ்சா நீயே தானா வெடிச்சுக்கோ. மொத்தம் என்ன காப்பாத்தடா. பாரா, என் பின்னாடியே வருது. சொன்னா கேளு. வேண்டாம், போயிடு. உனக்கு எனக்கு ஆகாது சொல்லிட்டேன். இப்படிலாம் ஓடி வராத. சாப்பிடாம கூட இருப்பேன், ஆனா பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஓங்கி ஒரு குத்து விட்டா என்ன ஆகும் தெரியுமா? நாள் முழுக்க காத்தாடி மாதிரி வானத்திலேயே பறந்துகிட்டு இருப்பீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவீங்க. நான் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணதாண்டா போறேன். நான் வெடிக்க போறேன், வெடிக்க போறேன், வெடிக்க போறேன், வெடிக்க போறேன். என்னடா இது? இது எங்க இருந்து வந்துச்சு? ஏய் மோட்டு பத்தலோ, இது என்னடா புதுசா இருக்கு? ஐயோ, அகலமா விழுந்த பாக்ஸர் அண்ணாச்சி, உடனே இங்க இருந்து ஓடிடுங்க. உங்க மேல வந்து உட்காந்து வெடிச்சிருவான் அவன். அவன் மோசமானவன், முக்கியமானவன். சொன்னல அத குத்தாதடா, தொடாதடான்னு சொன்னல, கேட்டியா? அட, அத சும்மா தொடாதன்னு சொன்னீங்களே தவிர அது வெடிக்குங்கிற விஷயத்த சொன்னீங்களாடா நீங்க? பாவி பசங்களா, நீங்க எல்லா விஷயத்தையும் அறகுறையாதாடா சொல்றீங்க. போங்கடா போங்க. இனிமே முழுசா சொன்னா மட்டும் திரும்ப வாங்க. நீங்க எப்பெல்லாம் வரீங்களோ அப்பெல்லாம் புயல் வேகத்துல தான் வரீங்க. அப்படியே எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிடுறீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? கடவுளே, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கவர்மெண்ட் பொருளை உடைச்சு எரிஞ்சதுக்காக நான் இப்ப உங்களை உள்ள தள்ள போறேன். மரியாதையா 2 பேரும் உள்ள போங்க. சும்மா பேசுறது நிறுத்துக்க. நம்ம சிட்டி ஃபுல்லா ஒரு மர்ம பட்டாசு சுத்திக்கிட்டே இருக்கு. அது எல்லார்கிட்டயும் போய் என்ன வெடிக்க வைன்னு சொல்லி டமால்னு வெடிச்சு மக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துது. அத பாவீங்களா? என்ன இப்படி ஒரு விஷயத்தை சொல்றீங்க மோட்டு பத்தலோ? சார், நீங்க தேவையில்லாம பிரச்சனையை விலை கொடுத்து வாங்காதீங்க. நீங்க எந்த நேரத்திலயும் எந்த பொருளையும் தொட்டு பார்க்காதீங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு ரோஸ் கலர்ல வெளியில வரும். நாங்க டீ கடை அண்ணாச்சி கடையில இருக்கும்போது ஒரு தடவை எனக்கு புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கீங்க போல இருக்கு. இததான் நீங்க இப்படி சொல்ற மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப பாருங்க, நான் இந்த டஸ்ட்பினை என் காலால தள்ளுறேன். உங்க கண்ணு முன்னாடியே இதை நான் தோடுறேன். இப்ப பாக்குறேன் அது எப்படி வெடிக்குதுன்னு. அது எப்படி ஃபயர் கிராக்கரா மாறுதுன்னு பாக்கலாம்.
சிங்கம் சார் வெளியே வருமான கேள்வி கேட்காதீங்க, ஏற்கனவே வெளியே வந்துருச்சு, அங்க பாருங்க. என்ன எடுங்க, வெடிக்க வைங்க, வெடிக்க வைங்க. அட கடவுளே, இது என்ன விசித்திரமான பட்டாசா இருக்கு? இது திடீர்னு எங்க இருந்து என்ன வந்தது? வெடிக்க வைங்க, வெடிக்க எஸ்கேப். வைங்க. என்ன வெடிக்க வைங்க, என்ன வெடிக்க வைங்க, வெடிக்க வைங்க. ஏய், என்ன வெடிக்க வைங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நின்று. என்ன வெடிக்க வைங்க, பாரத வெடிக்க தாய் வைங்க, மீது ஆணையா வெடிக்க சொல்றேன், வைங்க. என்ன வெடிக்க இந்துஸ்தான் வைங்க. மீது ஆணையா சொல்றேன். டேய் பூசணிக்கா மண்டையா, இந்த வெடி பிரச்சனையில இருந்து எங்க எல்லாரையும் நீ தான் காப்பாத்தணும். கச்சா கச்சா மோட்டோ பாத்துல உங்களுக்கு எப்ப பாரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதாப்பா. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனைக்காகவே பிறந்திருக்கீங்க போல இருக்குதோ. அப்ப உனக்கு மட்டும் வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா சொல்லு? அப்படியே வந்தா எனக்கு என்னப்பா, பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சொல்றத கேளுங்கப்பா, ரிலாக்ஸா உட்காருங்க, ஐஸ் தண்ணிய குடிங்க, மூச்சை இழுத்து விடுங்க, பிரச்சனை எல்லாம் அசால்ட்டா சால்வ் ஆயிடும். நான் உங்களுக்கு குடைக்க சில்லான தண்ணி கொண்டு வரேனப்பா. என்ன வெடிக்க வைங்க, வெடிக்க வைங்க, வெடிக்க வைங்க. என்ன தூக்குங்க. வெடிக்க வைங்க, வெடிக்க வைங்க, வெடிக்க வைங்க. என்ன வெடிக்க வைங்க. மோட்டோ பாத்துல காப்பாத்துங்கப்பா. இங்க பாரு கசிட்டே ராம், அப்போ நீ சொன்னதை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். மூச்சு நல்லா இழுத்து புடிச்சுக்கிட்டு ஓடி வா. அட இவன் ஒருத்த பாத்துல மூச்சு விட கூட முடியலையா, எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரில இருக்குதோ. காப்பாத்துங்க. டேய் டிக்கெட் மண்டையா, என்னடா மௌன விரதமா அமைதியா இருக்க? நான் என்ன பண்றது மோட்டு? தெரியாம நான் ஏதாவது ஒரு பொருளை தொட்டு அது பட்டாசா மாதிரி வெடிக்க வந்துடுச்சுன்னா என்ன பண்றது சொல்லு? மோட்டு, என் உயிருக்கு இரான உயிர் நண்பா, உடன் பிறவா சகோதரா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இது சீரியஸான பிரச்சனை தான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இந்த ஜட்கா கிட்ட இருக்கும் தெரியும்ல. அதை எப்படி முறியடிக்க போறீங்க? எப்படி 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 எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. சிங்கம் சார், என் உயிருக்கு இரான உயிர் நண்பா, இந்த சதி வேலையை செஞ்சது அந்த ஜானு தான்ப்பா. அவன் நம்ம ஊர்ல பல இடங்கள்ல அந்த ஃபயர் கிராக்கரை பிளான் பண்ணி வச்சிருக்கான்பா. ரிமோட்டை வச்சுக்கிட்டு அந்த கிராக்கர்ஸை ஆக்டிவேட் பண்றான்ப்பா. இப்போ நான் அதுக்கு எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்றதுக்காக லேபுக்கு போறேன். லேப்ல இருக்க ஒவ்வொரு பொருள்லயும் அந்த எஃபெக்ட் இருக்கும். அது என் பின்னாடியே ஓடி வரும். ஆமா, அதை எப்படிடா முறியடிக்கிறது பூசணிக்கா தலையா? மோட்டு, இப்ப பெருசா பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல நண்பா. நான் என்ன பண்ண போறேன்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேடிக்கை பாருங்க. ஜட்காவை சவால் விட்டு யாராலையும் ஜெயிக்க முடியுமா? என்கிட்ட இப்ப என் வண்டியோட சாவி இருக்கு நண்பா. மோட்டு பத்தலும் எல்லாருமே நண்பர்களே, இது ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண சாவி கொத்து இல்ல. இது ஒரு வித்தியாசமான ரிமோட், வண்டியோட ரிமோட். இப்ப நான் அந்த ரிமோட்டை வச்சுக்கிட்டு உடனடியா ஒட்டு மொத்தமா எல்லா ஃபயர் கிராக்கரோட செட்டிங்ஸையும் மாத்திடுவேன் பாருங்க. இதெல்லாம் எனக்கு கை வந்த கலப்பா. 2 நிமிஷம் போதும். அப்ப அதை சீக்கிரமா செய்யுங்க. எதுக்காக டைம் வேஸ்ட் பண்றீங்க? ஐயோ ஐயோ, என்ன அவசரப்பட்டு அடிச்சிடாதீங்க நண்பர்களே, அடிச்சிடாதீங்க. உடனே பண்றேன்ப்பா. என் மொழியில இந்த ஐடியா இப்பதான்ப்பா வந்துச்சு. ஜட்கா, இப்ப நீங்க எப்படி செட்டிங்க மாத்த போறீங்கல்ல, நீங்க எப்படி இப்ப செட் பண்ணணும் அப்படின்னா, எவங்கிட்ட இப்ப ஒரிஜினல் ரிமோட் இருக்கோ அவங்கிட்ட இந்த பட்டாசு எல்லாம் போற மாதிரி செட் பண்ணுங்க. அங்க போன உடனே ஆக்டிவேட் ஆகுற மாதிரி பண்ணுங்க சார். அப்படியே பண்ணிடுறேன்ப்பா, அப்படியே பண்றேன் நண்பா. நீங்க எல்லாரும் இப்போ வேடிக்கை பார்க்க தயாரா இருங்க. நம்பர் 1 நம்பர் 2 பாத்தீங்களா? பொற்புரை நகரமே ஆட்டம் கண்டு போச்சு பாத்தீங்களா? இப்போ என் விருப்பத்துக்கு எதிரா யாரும் எதுவும் செய்ய முடியாத மாதிரி ஆயிடுச்சுல்ல. இப்ப ஜான் ஆக போறான். ஜான் என்ன பிடிங்க, என்ன தூக்குங்க, என்ன வெடிக்க வைங்க. டேடி பசங்களா, எந்த பொருளையும் தொடாத நான் சொன்னேன்ல, கேட்டீங்களாடா? நான் எப்படி உங்களை தூக்குறது? எப்படா உங்களை நான் தூக்க முடியும்? நீங்க என்ன குழந்தைங்களா? பாஸ், அப்படி சொன்னது நான் கையில. இந்த சத்தம் வந்து நமக்கு பின்னாடி இருந்துதான் வந்துகிட்டு இருக்கு பாஸ். எவன்டா நம்ம பின்னாடி நிக்கிறது? யாரு நம்ம கிட்ட தூக்க சொல்லி கத்துறது? என்ன தூக்குங்க, என்ன பிடிங்க, என்ன வெடிக்க வைங்க. பாஸ், இது நீங்க பிளான் பண்ணி வச்ச ஃபயர் கிராக்கர்ஸ். அதுல ஒண்ணு பின்னாடி வருது. என்ன வெடிக்க வைங்க, வெடிக்க வைங்க. என்ன தூக்குங்க, என்ன வெடிக்க வைங்க. என்ன தூக்குங்க, என்ன வெடிக்க வைங்க. என்ன வெடிக்க வைங்க. வாங்க, என்ன வெடிக்க வைங்க. என்ன வெடிக்க வைங்க. வெடிக்க வைங்க.
என்னடா இது எல்லா பட்டாசும் என்னையே துரத்துது என் வீட்டு பொண்ணையே எனக்கு அடிக்குதா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒழுங்கா தானே பண்ணி வச்சேன் அப்புறம் ஏன்டா துரத்துது எப்படி எல்லா பட்டாசையும் நான் வச்சுக்க முடியும் எங்க வச்சுக்க முடியும் யாரோ இதோட செட்டிங்ஸ் மாத்தி இருக்காங்க போஸ் போஸ் பார்க்கும்போது அப்படித்தான் தோணுது திரும்பி பார்க்காம போடுங்க என்ன வெடிக்க வைங்க வெடிக்க வைங்க வெடிக்க வைங்க இப்ப நான் எங்க போறதுன்னு தெரியலையே தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க என்னால முடியல இப்ப என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்றது என்ன வெடிக்க வைங்க என்ன வெடிக்க வைங்க வேற வழியே இல்ல ஜான். உன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்திருக்காங்க. தூக்கி தோள்ல போட்டு லோலாவை பாடு. வெடிக்க வைங்க வெடிக்க வைங்க